ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க முடியாத நிலைமைகளுக்காக நாங்கள் வருந்துகிறோம் சுவாமி. இந்த நிலை மாறும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த கொரோனா என்ற வைரஸ் தாக்கத்தை கர்த்தர் முழுவதுமாய் ஆண்டவரை அகற்றி நல்ல கால சூழ்நிலை தந்து இயல்பு வாழ்வை தந்து நாங்கள் திரளாக உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை நீரே எங்களுக்கு வெகு விரைவிலே உருவாக்கி தாரும். இப்பொழுதும் இந்த காணொளி காட்சியின் மூலமாக உம்முடைய சத்தியத்தை எடுத்து சொல்ல நாங்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். பாமாலை 19வது பாமாலை நாம் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாமாலைகள் 19வது பாமாலை.
திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்கி 20 முடிய. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்கி 20 முடிய. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவந்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனானாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்து தேவதானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாய் இருக்கிறது. வாசிக்க தெரிந்து கொள்ள வேத பாடம் வாசித்தாகிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே.
பின் திரும்பேனே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நேசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஏற்பட்ட தாக்கத்திலே நம்முடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்றாக கூடியமை ஆராதிக்க முடியாத நிலைமைகளுக்காக வருந்துகிறோம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, மக்களும் சொல்லவனா துன்பத்தை அடைந்திருக்கிறார்கள். அநேகர் வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த நிலை மாறுபடியாக நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறோம். நல்ல கால சூழ்நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். இந்த காணொளி காட்சியின் மூலமாக உம்முடைய சத்தியத்தை நாங்கள் எடுத்துரைக்க கடவுளே நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அப்போஸ்தலோ என்ற கிரேக்க சொல்லிற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆகவே இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு உண்டு உறங்கி ஊழியம் செய்தவர்கள். இவர்கள் இயேசுவை குறித்தும் கடவுளை குறித்தும் என்ன நம்பினார்களோ அதைத்தான் திருச்சபையும் நமது நம்பிக்கையாக ஏறெடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே எப்பொழுதெல்லாம் சபையாக கூடி ஆராதிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நம்முடைய இறை நம்பிக்கையாக நாம் ஏறெடுப்பது வழக்கமாக இருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, அத்தகைய அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் தரிசனத்தை கண்டு தைரியமாக ஊருக்குள்ளே சென்று இயேசுவை சிலுவையில் அறைந்த மக்கள் மத்தியிலே சென்று இயேசு உயிருடன் எழுந்தார் என்று சொன்னார்கள். அதற்கு நாங்கள் தான் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவருடைய பேச்சை கேட்ட மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதைகள் என்றும் அறிந்தபடினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அத்தகைய அப்போஸ்தலர்கள் வல்லமையான காரியங்களும் செய்தார்கள். இது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு அவர்கள் சென்றார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு தேவாலயத்தின் வாசலிலே அவனை உட்கார வைத்தார்கள். அவன் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலயத்த வாசலிலே அவனை வைப்பார்கள். அப்பொழுது அவன் பேதுருவும் யோவானை கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்குமோ என்று ஆசையோடு அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார்கள். உடனே அவனுக்கு கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான்.
நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டியிலே பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தவன் இவன் தானே என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். தேவாலயத்தின் வாசலிலே அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனுஷன் ஒரு நாளிலே நாம் இப்படி எழுந்து நடப்போம் என்று அவன் நினைத்து கூட இருந்திருக்க மாட்டான். அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதிற்கு மேற்பட்டவனாய் இருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்தவன் எழுந்து நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட மக்கள் பேதுருவையும் யோவானையும் தேடி சாலமோன் மண்டபம் என்ற இடத்திலே அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். சப்பானியாய் இருந்தவன் எழுந்து நடந்து அவர்களோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அதை கண்டு எல்லோரும் ஆச்சரியமடைந்தார்கள். பேதுரு அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், நாங்கள் எங்களுடைய சுய சக்தியினாலாவது எங்கள் சுய புத்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நினைக்க வேண்டாம். இயேசுவின் நாமமே இவனை பலப்படுத்தியது என்று சொன்னான். அநேகர் இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்தார்கள். அன்பானவர்களே, நாமும் இந்த இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்தவ கீர்த்தனையிலே பக்தர்கள் நாம் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை குறித்து பல பாடல்களை எழுதியிருப்பதை நாம் கிறிஸ்தவ கீர்த்தனையிலே பார்க்க முடிகிறது. 83வது கிறிஸ்தவ கீர்த்தனையிலே இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம், காசினியில் அதற்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறைவில்லையே என்று பக்தன் பாடுகின்றார். கீர்த்தனை 111வது கீர்த்தனையிலே இயேசு நாமம் ஒன்றை நம்புவீர், பூலோகத்தாரே இயேசு நாமம் ஒன்றை நம்புவீர் என்று பக்தன் எழுதியிருக்கிறார். 105வது கீர்த்தனையிலே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம், நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைகள் நீ மனமே என்று இப்படி பல கீர்த்தனைகளை பக்தர்கள் இயேசுவின் நாமத்தினுடைய சிறப்பை குறித்து எழுதியிருப்பதை நாம் கிறிஸ்தவ கீர்த்தனையிலே பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டுவிட்டார்கள். பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அவனை கொலை செய்து விடலாம் என்று ஏரோது நினைத்தான். பேதுரு எந்த விதத்திலும் தப்பி செல்லக்கூடாது என்பதற்காக அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளிடத்திலே ஒப்புவித்தான். 4 பேராக ஷிஃப்ட் போட்டு இந்த பேதுருவை சிறைச்சாலையிலே காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதத்திலும் பேதுரு தப்பித்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் செய்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்றால், பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் சிறைச்சாலையின் முன்னிருந்த கதவுக்கு முன்பாக காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். சபை மக்கள் எப்படியாவது பேதுரு காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சமயத்திலே கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அந்த தூதன் பேதுருவை கூட்டிச் சென்றான். தான் ஒரு தரிசனம் காண்பதாக பேதுரு நினைத்து கொண்டிருந்தான். அவர்கள் சிறைச்சாலையின் இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் திறந்தது. திறந்து அவர்களுக்கு வழிவிட்டது. அவர்கள் நகரத்தின் வீதிக்கு வந்தார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, இது தரிசனம் அல்ல, உண்மையாகவே கர்த்தர் என்னை ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணத்திற்கும் தப்புவிப்பதற்காக தன் தூதனையே அனுப்பினார் என்று அவர் அறிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். சபையார் ஜெபித்துக் கொண்டிருந்த அதே இடத்திற்கு பேதுரு சென்று அந்த வீட்டுடைய கதவை தட்டினான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர்கள் கதவை திறந்த பொழுது பேதுருவை கண்டு பிரமித்தார்கள்.
அவர்கள் கதவை திறந்தபோது பேதுருவை கண்டு பிரமித்தார்கள். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய ஆற்றல் நம்மை பிரமிக்க செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இறைவன் எவ்விதம் செயல்படுவார் என்று நம்மால் சொல்ல முடியாது. நம்முடைய ஞானத்திற்கும் அறிவுக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவர் இறைவன். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திருநாமம் அத்தகைய ஆற்றல் கொண்டதாக இருந்தது. சபை மக்கள் ஜெபித்த போது அந்த ஜெபத்திற்கு அவ்வளவு பெரிய ஆற்றல், இரும்பு கதவு தானாக திறந்தது, அற்புதம் நிகழ்ந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திற்கு இருக்கின்ற ஆற்றல் நம்முடைய வாழ்விலும் செயல்படக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, 1972 ஆண்டிலே எங்களுடைய ஊரிலே மிகவும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது நான் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் ஊர் கிணறு 90 அடி ஆழம் உள்ள ஒரு கிணறு. 90 அடி ஆழத்தில் உள்ள கிணற்றிலே தண்ணீர் முற்றிலும் வற்றி போய்விட்டது. ஆகவே தண்ணீருக்காக மிகுந்த கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டோம். சைக்கிளிலே குடங்களை கட்டி கொண்டு பக்கத்து கிராமங்களுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருவோம். அங்கேயும் கிணற்று தண்ணீரெல்லாம் வற்றி போய்விட்டது. இப்படி குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாமல் சிரமப்பட்ட காலம் அந்த காலம். ஆகவே மாவட்ட ஆட்சியருடைய உதவியை நாடி 90 அடி ஆழமுள்ள கிணற்றிற்கு மீண்டும் அந்த கிணற்றுக்குள்ளே 300 அடி போர்வெல் போடப்பட்டது. அப்பொழுதாவது தண்ணீர் வரும் என்று நாங்கள் நினைத்தோம். மிகப்பெரிய ஏமாற்றம். தண்ணீருக்காக என்ன செய்வது? எங்களுடைய ஊர் சபை மூப்பர் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் எல்லோரும் நம்முடைய தேவாலயத்தில் கூடி உபவாசம் இருந்து ஜெபிப்போம் என்று அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அப்பொழுது நாங்கள் அனைவரும், சிறியோர் பெரியோர், ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் எல்லோரும் தேவாலயத்திலே வந்து கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு தண்ணீருக்காக கதறி அழுது ஜெபித்தோம். மாலை 5 மணிக்கு எங்களுடைய ஜெபம் கூட்டம் முடிந்தது. அப்பொழுது திடீரென்று மழை வந்தது. சாதாரண மழை அல்ல, கல்மழை என்று சொல்வார்கள். அந்த விதமாக ஒரு 1 மணி நேரம் மழை பெய்து எங்கு பார்த்தாலும் தண்ணீர், எங்கு பார்த்தாலும் வீதியிலே ஆறாக ஓடியது. இந்த 1 மணி நேரம் நல்ல மழை. அந்த மழையிலே 90 அடி ஆழத்தில் இருந்த கிணற்று தண்ணீரும் நிரம்பிவிட்டது. எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம். அன்றைக்கு வந்த தண்ணீர் தான் இன்றைக்கு வரையிலும் அந்த கிணறு வற்றாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, பிறகு எங்கள் ஊர் கிணற்றிலிருந்து மேல்நிலை தொட்டி கட்டி பக்கத்து ஊர்களுக்கு குடிப்பதற்காக தண்ணீர் சப்ளை செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஜபத்திற்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சாதாரண மக்கள் கூடி ஜபிக்கின்ற பொழுது அது இயேசுவின் திருநாமத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல். எங்கே என்னுடைய நாமத்தின் நிமித்தம் 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியிலே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா வைரஸிலே இன்றைக்கு நாம் வீட்டுக்குள்ளாக முடங்கி கிடக்கிறோம். எத்தனையோ வேதனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதார நெருக்கடி, நம்முடைய இயல்பு வாழ்க்கை மாறி போய்விட்டது. அநேக மக்கள் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்துக்கு இருக்கின்ற வல்லமை மறைந்து விடவில்லை. இன்றைக்கும் அந்த இயேசுவின் நாமத்தின் மீது நாம் விசுவாசம் வைத்து நாம் கூடி ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய ஜெபத்திற்கு கடவுள் நல்ல ஒரு பதிலை கொடுப்பார். நம் ஆலயத்திலே அமர்ந்து ஒன்றாக கூடி ஜெபிக்காவிட்டாலும் கூட நம்முடைய இல்லத்திலே அமர்ந்து எப்படியாவது இந்த கொரோனா வைரஸ் என்ற இந்த உயிர்கொல்லி மனித சமுதாயத்தை விட்டு அகல வேண்டும் என்று நாம் நம்முடைய இல்லங்களிலே விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே நாம் கூடி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டிற்காக ஜெபிப்போம். உலக நாடுகளுக்காக நாம் ஜெபிப்போம்.
அநேக நாடுகளிலே மக்கள் ஆயிரமாக செத்துக்கொண்டே இருக்கிறார்கள், மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொரோனா வைரஸின் மூலமாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். நம்முடைய தேசத்திலும் அநேகர் இறந்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்திலும் அநேகர் இறந்திருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமம், அந்த நாமத்துக்கு இருக்கின்ற அந்த வல்லமையை நாம் உணர்ந்தவர்களாக நாம் ஒன்றாக கூடி நம்முடைய இல்லங்களிலே, ஆண்டவரே நல்ல சூழ்நிலை உருவாக்கும் சுவாமி, இந்த கஷ்டத்தை நீர் போக்கும் ஆண்டவரே என்று நாம் கூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நல்ல சூழ்நிலையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையால் நமது ஆலயத்தின் சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு சில நிமிடங்கள் நம் அப்பன் இயேசுவை நோக்கி பார்ப்போம். நீங்கள் யாவரும் உங்கள் வீட்டிலே இருந்தபடி கண்களை மூடி செபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருந்தனிலே பகலனவாய் இயேசுவை ஒளி தருவார். இருந்தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். வியாதி நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். வியாதி நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம்
இன்றும் ஆண்டவரே நீ ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீரப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஒருமுறை கூட நாங்கள் நம்மை நன்றியோடு கூட நம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வித துன்பங்கள், சோர்வுகள், எங்களுடைய மனதிலே பயங்கள், கலக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே, தேவன் ஆண்டவரே அணிதிடும் ஆண்டவரே படகாய் வந்து எங்களை ஆற்றுகிறீர், தேற்றுகிறீர், அரவணைக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு பெரிதாக இருக்கிறதப்பா. நாங்கள் நீர் ஒருவர் இருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே எதற்கும் பயப்படாத பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழும்படியாக நீர் கிருபை கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய சமூகத்திலே நித்தமும் நாங்கள் தேடி ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் ஆண்டவரை உருவாக்கப்பட்ட ஆண்டவரே நீர் ஆண்டவரை எங்களை அழைக்கிற தேவனாய், எங்கள் மேல் மனதுருகிற தேவனாய் இருக்கிறபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முறை கூட நாங்கள் ஆண்டவரே நன்றியோடு கூட நம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட இந்த சமயத்திலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆமாம் ஆண்டவரே, எங்கள் அருகிலே இருந்த ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரை உறவாடுகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசுகிறதப்பா. அதற்காக நன்றியோடு கூட நமக்கு கொடான கோடி சோத்திரம்ப்பா. சோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களை இம்மட்டுமாய் ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் மனமச்சு நாளிலே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காய், தயவுக்காய், அன்புக்காய், ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காய் நன்றியோடு கூட நமக்கு கொடான கோடி சோத்திரம்ப்பா. ஆமாண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆலயத்திலே ஒன்று கூடி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள முடியாத நிலையிலே இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திலும் நீர் ஆண்டவரை எங்களோடு கூட இருக்கிறப்பா. ஒவ்வொரு இல்லங்களிலும் நாங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் தேவர்தாமே ஆண்டவரே ஒவ்வொரு நேரங்களிலும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆலோசனை கர்த்தாவாக இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறீர்ப்பா. அந்த கிருபைக்காய், தயவுக்காய், அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே உமக்கு பயந்த பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்கின்ற பிள்ளையாய், உம்முடைய சாட்சியின் பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்கும்படியாக எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களிடத்தில் ஆண்டவரே குறைகள் உண்டு ஆண்டவரே, பாவங்கள் உண்டு ஆண்டவரே, ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் உமக்கு நேராக நாங்கள் இறக்கி வைத்து விட்டு ஆண்டவரே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் கீழ்ப்படிந்த ஆண்டவரே எங்களுடைய எல்லாவித காரியங்களும் உமக்கு நேராக ஒவ்வொரு காரியங்களும் அர்ப்பணித்து நாங்கள் ஆண்டவரே மீற்றுமாக உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் உம்முடைய அன்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரும் நீர் மாற்றப்பட வேண்டுமா நாங்கள் கெஞ்சரிக்கிறப்பா. ஆமாண்டவரே, அப்படி செய்ய போவதற்காய் நன்றியோடு கூட நமக்கு கொடான கொடி சோத்திரமப்பா. ஆமாண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே எங்களிடத்திலே ஆண்டவரே இதோ ஆண்டவரே ஒருவாறு ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே எல்லா காரியங்களும் குறைந்து வருகிற கிருபைக்காய், தயவுக்காய் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறோம்ப்பா. கொடான கோடி சோதர பலிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா நாட்டிலும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே மேலைய நாட்டிலே அயல் நாட்டிலே இருக்கின்றவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த இறப்புகள் கொஞ்சம் குறைந்து வருகிறது ஆண்டவரே. ஐசோலேஷன் வார்டில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் அநேகர் ஆண்டவரே நல்ல சுகம் பெற்று வீட்டுக்கு செல்கிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை நாங்கள் கேட்கும்படியாக நீ கிருபை செய்திருப்பா. எங்கள் இந்தியாவிலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட செய்தியை நீர் கேட்க கிருபை செய்திருப்பா. தமிழ்நாட்டிலும் நீர் கேட்க கிருபை செய்திருக்கிறப்பா. கோயம்புத்தூர் கூட ஆண்டவரே இது ஆண்டவரே ஐசோலேஷன் வார்டில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மிகவும் குறைந்த ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே 4 பிள்ளைகளால் ஆண்டவரே ஐசோலேஷன் வார்டில் இருக்கிறார்களப்பா. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களும் மிக விரைவில் ஆண்டவரே குணம் பெற்று தங்களுடைய இல்லங்களுக்கு சென்று நமக்கு நன்றியோடு கூட நமக்கு கொடான கொடி சோத்திர பலிகளை ஏற்கும்படியாக எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய நாட்டை ஆளுகின்ற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு பிரசிடென்ட்டுக்காக ஆண்டு, ஒவ்வொரு ஜனாதிபதிக்காக, ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்காக, இணை அமைச்சர்களுக்காக, சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் உள்ளத்தில் நீர் பேசி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எப்படி காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை நீர் அவர்களுக்கு விலக்கி கொடுத்து ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்கள் இன்னும் அதிகமான காரியங்களில் ஈடுபட்டு இந்த கொரோனா முற்றிலுமாக ஆண்டவரை ஒழிக்கப்படும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சடிக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே, அந்த அரசு அதிகாரிகள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளிலே உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய வழிநடத்தல் அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. அரசாங்கத்திலே ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சிகளும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரை நடந்தேறும்படியாக அநேகர் ஆண்டவரை எல்லோரும் ஆண்டவர் விடுதலை பெற்று உமக்கு நன்றி சொல்லும்படியாக நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் கூட இழக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நீர் தான் ஆண்டவரே நிலையில்லாத ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கணும் அப்பா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவரே ஐசோலேஷன் வார்டில் இருக்கிறாங்க ஆண்டவரே குணமாகி மிக வீட்டுக்கு செல்ல இருக்கிறார்கள். அவளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவள் குடும்பத்தை நீர் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் கதைக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே, மனதிலே கலக்கத்தோடு ஆண்டவரே கவலையோடு
கவலையோடு இனி நாங்கள் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலே எப்படி இந்த நாங்கள் செய்வது, என்ன செய்வது, எப்படியாக குடும்பத்தை காப்பாற்றுவது என்று கலங்கி திகைத்து கொண்டிருக்கும் எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரின் உள்ளத்தில் நீர் பேசும் ஆண்டவரே, மாற்று வழியிலே நீர் ஏற்பாடு செய்து ஆண்டவரே, அரசாங்கம் அதற்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சியிலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல காரியங்கள் செய்யப்பட தேவதாமே ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்தில் நீர் கிரி செய்ய வேண்டுமா நாங்கள் கஞ்சரிக்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போவதற்காய் நன்றியோடு கூட நமக்கு கொடான கொடி சோத்திரம்ப்பா. ஆமாண்டவரே, இப்படியாக எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சுட்டுங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, எங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, இன்னும் ஆண்டவரே, இப்போ சூழ்நிலை ஆண்டவரே, அவர்கள் கஷ்டப்படுகின்ற நேரங்களிலே ஆண்டவரே, வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையிலே அவர்களுடைய ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, பொருளாதார வீழ்ச்சி இருக்குமானால் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த வீழ்ச்சி ஆண்டவரே நீர் ஆண்டவரை சந்திக்கப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், அவர்களை சந்தோஷமாய் சமாதானமாய் சுவிச்சமாய் வாழும்படியாக நீர் கிருபை செய்யவும் உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய சித்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக தனித்தனியாக, வயதான பெற்றோர்களுக்காக, ஆண்டவரை படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை தேவதாமை கல்யாணமாய் சந்தோஷமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, கல்யாண வரனுக்காக ஆண்டவரை காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, பிள்ளை பேருக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆயருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா, ஆயிரமாக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் இருவருக்காக, மருமனுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே, எங்களுடைய ஆலய செக்ஷன் சாம்பிளுக்காக செபிக்கிறோம், அவர் குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே டைசன் ஆண்டவரே கோயம்புத்தூர் டைசன் பிஷப்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அங்கே செக்ரட்டரிக்காக செபிக்கிறோம்ப்பா. அங்கே பணிபுரியும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆயர்மார்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் நீர் ஆசீர்வதித்து இந்த நேரங்களில் அவரை பலப்படுத்தி தேவையை சந்திக்கப்பட உடைய பார்த்து நாங்கள் கண்டிக்கிறோம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே, இன்னும் மீதியான வேலையிலே உடைய மாறாத பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆண்டவரை வழிநடக்கவும் நாங்கள் உமக்கென்று பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் செபிக்கவும் தேர்தாமை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, டாக்டர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம், செவிலியருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, துப்புரவு பணியாளருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவள் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கலெக்டர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உதவி கலெக்டர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தாசில்தாருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பிஓக்காக செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து இந்த நேரத்திலே ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே இந்த கொரோனா மூலமாக எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளிலே அவர்களுக்கு அந்த தொற்று பாதிக்கப்பட்டு விடாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணுமப்பா. நீங்கள் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணுமப்பா. விசேஷமாக இந்த துப்புரவு பணியாளர்கள் அங்கங்கும் ஓடிக்கொண்டு திரிகிற நேரத்திலே அவர்கள் இந்த தொற்று பாதிக்காதபடி நீங்கள் அவங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் கண்டிக்கிறோம்ப்பா. தேவதாமை, எல்லாவித நேரங்களிலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆமாண்டவரே, எங்களை அப்படியாக ஆண்டவரே, இப்படியாக உங்களுடைய ஐக்கியத்தில், உங்களுடைய ஜெபத்தில் இன்னும் நாங்கள் அதிகமாய் உமக்கென்று வாழ்கின்ற பாக்கத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாய் உங்களுடைய பாதமணிந்து கெஞ்சி மன்னாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம் தகப்பனே. ஆமே. இந்த கொடிய கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆராதனையில் பங்கு பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கூடிய விரைவில் கர்த்தர் தாமே இந்த சூழ்நிலையை மாற்றி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆராதனையில் பங்கு பெற்று ஆயருடைய அருளுரை கேட்க கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த காரியங்களுக்காக சபை மக்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் உபவாச ஜெபத்திலும் ஜெபிக்கும்படி மிகவும் பட்சமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சபை மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய பிபிஎஸ் விடுமுறை வேதாகம பள்ளி சிஎஸ்ஐ கோயம்புத்தூர் டைசன் சில்ட்ரன் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக 4/5/2020 முதல் 13/5/2020 வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பிபிஎஸ்ஐ நீங்கள் யூடியூபிலும் தமிழர் டிவியிலும் பார்த்து பயனடையும்படி மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் மே மாதம் 2வது வாரத்தில், அதாவது 10/5/2020 முதல் 16/5/2020 வரையில் பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் திரு எம் சர்ச்சில், மிஸ்டர் ஜி ஞான சாம்பேல், மிஸ்டர் பி சாம்பேல் சுகந்தகுமார், மிஸ்ஸஸ் எஸ் சாந்தி விமலன், மிஸ்ஸஸ் சி கிஷோர், கே சாந்தா, ஜி லியா ஜோயல், இயேசுமரி, வனிதா கிருபாகரன், கே மோகன்குமார், பி வளர்மதி, எல் இஸ்ரவேல், ஐ மெர்சி வைலோன், என் ஜாய்ஸ் குமாரி, ஜி ராஜ்குமார், ஜி இவாஞ்சலின், எஸ் ரெஜினா, டி அலெக்ஸ் கிறிஸ்டோபர், பேபி இ ரோசனா, டி மனோஜுலா,
டி ஸ்டீபன் ராஜ். திருமண நாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி தர்மராஜ் டி சீஜா கிறிஸ்டி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெயா ரூபன் அண்ட் கிறிஸ்டி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி எமர்சன் அண்ட் ஜே ஹெனி பியூலா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஞான சாம்பேல், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கே டானியல் அண்ட் ஜெபக்கனி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜி ஆனந்த் ஜெயபிரகாஷ் அண்ட் மிஸ்ஸஸ் வினு ஆனந்த், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் நவீன் குமார் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ் ஜான்சி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி ஜெய்சீலி தினகரன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே ஜாய்ஸ் மனோகரன் அண்ட் ஜே லில்லி கிரேசி ராஜன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராஜசேகர் அண்ட் ஜெயந்தி பிரபு, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பாபு அண்ட் ஸ்வீட்டி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி சாம் செலியன் அண்ட் ஹெலன் டெய்சி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே சந்திரசேகர் அண்ட் டி சாந்தி சீலா ராணி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆண்ட்ரு முத்துக்கண்ணன் அண்ட் ஜாய்ஸ் நிர்மலா. பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்களுக்காக நமது ஆயர் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். உங்களுடைய பெயர்கள் ஒருவேளை பதிவு செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் வீட்டில் இருந்தபடியாக இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் வருகின்ற வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காணுகின்ற சபையின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமாக நீர் வழிநடத்தி வந்த மகத்தான கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய வருஷத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற அவர்களுக்கு உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை நிறைவாய்த்தாரும். ஆண்டவரே, இதுபோன்று பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை கண்டு கலிகூறும்படி செய்திடலும் அன்பினால் கிருவினால் முடிசூட்டு ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நன்னாளை கொண்டாடும் நம்முடைய திருச்சபை மக்கள் அனைவருக்கும் சபையார், ஆயர் மற்றும் போதக சேகர கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை கர்த்தர் முற்றிலுமாக மனித சமுதாயத்தை விட்டு அகற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வியாதினாலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுடைய சிகிச்சையை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரும் வெகு விரைவிலே குணமாகி வீடு செல்ல கர்த்தரை கிருபை செய்யும். தொடர்ந்து இப்படிப்பட்ட தொற்று நோய் யாரையும் பாதிக்காதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும். நல்ல கால சூழ்நிலையை நீர் உருவாக்கி தாரும். இயல்பு நிலைக்கு நாங்கள் வந்து துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் கர்த்தரை கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. சேவாரத்தோடே ஆடியாரை
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நம் சமாதானத்தோடு வீட்டில் அமர்ந்து கர்த்தரை நாமத்தை துதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக மகிழ்ந்திருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.